ராஜ் விக்டோரியா குடும்பத்தினர் நன்றி எறிதலாக திருப்பலிக்கு கொடுக்கின்றார்கள். ஃபாதர் அம்ப்ரோஸ் அவர்கள் வேலூர் பிஷப்பாக மாறியதற்கு நன்றியாக திருப்பலிக்கு கொடுக்கப்படுகிறது. ஜேசு தயாளன் ரோஸ் மேரி குடும்பத்தினர் நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். ஸ்டீபன் தேவபிரபா நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். கேசி அறுவை சிகிச்சை நன்றாக முடிந்ததற்கு நன்றி எறிதலாக நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். பிரவீன் சபரியா கெவின் சபரியா திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். விக்டர் ரேணுகா நன்றி பலியாக இந்த பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். ஆல்ஃபிரட் ரோஸ்லின் குடும்ப ஆசீர்வாதம் வேண்டும் என்று இந்த பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். ஜவுனிட்டா சசிகுமார் நிகோஷ் குடும்பத்தினர் நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மோகன்ராஜ் அற்புதமேரி இந்த பலியை நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். ஆரோக்கியராஜ் ஆற்றல் அரசி நன்றி பலியாக இந்த பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். சரண் அன்பரசியா நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். ஆர்வட் பிரசன்னா ஜெனிஃபர் நன்றி திருப்பலியாக இதை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். சேலிம் பர்னபாஸ் மாதா மூலம் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மரிய அருள் பிரகாசம் மற்றும் வாசுகி குடும்பத்தினர் நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். சார்லஸ் ராதிகா நன்றி பலியாக இந்த பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மற்றும் மறைத்த அன்ன மரியா அன்ன புஷ்பம் ஜோஸ்பின் குளோரியா ஆகியோருடைய ஆன்ம இடைமாற்றத்திற்காக இந்த பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. கொண்டாட்டத்தில் பங்கேற்க வந்துள்ள இறைமக்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலியை நிறைவேற்றி நமக்காக ஜெபிக்க வந்துள்ள அருட்பணி அந்தோணி சாமி மறைமாவட்ட முதன்மை குரு சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் மற்றும் ஏனைய பங்கு தந்தையர்கள் அருட் சகோதரிகள் அனைவரையும்
புனித ராயப்பர், சூசையப்பர், யாகப்பர் மற்றும் தோமையார் அன்பியங்கள் சார்பாக அன்புடன் வரவேற்கிறோம். எதிர்நோக்கின் திருப்பயணம் திருக்குடும்பம். நமது தாய் மரியாள், புனித யோசேப்பு, இறைமகன் இயேசு இவர்களின் பரிசுத்த குடும்பமானது நம் அனைவரின் குடும்பங்களுக்கு எதிர்நோக்கின் திருப்பயணத்திற்கான அடித்தளமாக திகழ்கிறது. அன்னை மரியாள் நம் ஆண்டவரின் திட்டத்தின் மேல் அவர் கொண்டிருந்த நம்பிக்கையையும் சமர்ப்பணத்தையும் நிறைவாக உணர்த்துகிறார். திருக்குடும்பத்தின் பாதுகாவலரான புனித யோசேப்பு கீழ்ப்படிதலையும் நம் உறவுகளின் மையமாக இருக்க வேண்டியது ஆண்டவரின் பிரசன்னமே என்பதையும் தெளிவுபடுத்துகிறார். நம் இறைமகன் இயேசுவும் சிறுவயது முதல் எளிமை, கீழ்ப்படிதல், அன்பு, ஞானம் என்ற எல்லாவற்றிலும் சிறந்து இறைவனின் திருவுளத்தின்படியே வாழ்ந்து வந்தார். குடும்பம் இறைவனின் வழியில் நிலைத்திருக்க வேண்டிய புனித உறவாக திகழ்கிறது. ஒருவரை ஒருவர் பொறுத்துக் கொள்ளுங்கள். ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னியுங்கள் என்ற இறைவார்த்தையை மனதில் விதைத்து மன்னிப்பின் மேன்மையை உணர்ந்து எதிர்நோக்கின் திருப்பயணத்திலே திருக்குடும்பத்தின் நீட்சியாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம் அனைவரின் குடும்ப வாழ்விற்கு ஒளியாக திகழும் திருக்குடும்பத்தின் ஆசிரை வேண்டி இக்கல்வாரி பலியிலே ஜெபிப்போம். ஆமென். அன்பு ஒளி காட்டும்படி ஆனந்தம், அறிவு ஒளி காட்டும்படி ஞானம், ஆற்றல் ஒளி காட்டும்படி வெற்றி. உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிக என்று நமக்கு அன்பு கட்டளையிட்ட ஒளியாம் இறைவனை ஒளியின் மூலம் குத்துவிளக்கு ஏற்றி வரவேற்போம். முதல் திரியினை ஏற்ற அருட்பணி அந்தோணிசாமி மறைமாவட்ட முதன்மை குரு அவர்களை, அருட்பணி செல்வராஜ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மூன்றாவது திரியினை ஏற்ற அருட்சகோதரி லீமா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நான்காவது திரியினை ஏற்ற திருமதி பாக்கியமேரி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஐந்தாவது திரியினை ஏற்ற திருமதி ஜெயசீலி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஓம் நம்முடைய பங்கினுடைய பாதுகாவலர்கள் அனைத்து புனிதர்களுடைய விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் இந்த வேளையிலே இரவுதான் இந்த புனிதர்கள் வழியாக நமக்கும் நம்முடைய ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தேவையான அனுபவங்களை பொறுத்து நம் குடும்பங்களை அவர் கட்டிக்காக்க வேண்டும் என்று சொல்லிப்பார். ஒவ்வொரு குடும்பமும் ஒரு பகலில் மிக முக்கியமான ஒரு அங்கம். அது மறக்கப்படாது. ஒரு குடும்பம் சீரழிந்து போனாலும் பங்கிறது ஒரு பெருத்த நஷ்டம். ஆகவே ஒவ்வொரு குடும்பமும் கடவுள் பார்வையில் மிக மிக மேன்மையானது. எல்லாரும் நினைக்கிறாங்க ஒவ்வொரு குடும்பமும் கடவுள் பார்வையில் மிக மேன்மையானது. பங்கில் ஒவ்வொரு குடும்பம் மிக முக்கியமானது. ஒவ்வொரு குடும்பமும் சிறு குடும்பத்தை போல் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். திருக்குடும்பத்தை கண்டுபாவித்து அதில் இருக்கக்கூடிய புண்ணியங்களையும் சிறப்பு பண்புகளையெல்லாம் வாழ்க்கையை கடைபிடிக்க வரம் வேண்டி நம்முடைய அனைத்து பாவங்களுக்காகவும் வருத்தப்பட்டு மன்னிப்பிக்க வேண்டிய மக்களோடு பங்கேற்போம். அற்புதமான தருணத்தில் நமக்காக கல்வாரிப்படி நிறைவேற்ற வந்திருக்கிற நம்முடைய பேரொட்டந்தை ஜி.சி. ஆண்டனி சாமி நம்முடைய உயர்மறை மாவட்டத்தினுடைய முதன்மை குருவாக எல்லாத்துக்கும் குருக்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய நம்முடைய அருட்தந்தையுடைய உடலுள்ள சுகத்திற்காகவும் அவருடைய நினைக்கின்ற காரியங்கள் நிறைவேறவும் அவருடைய வல்லமையால்
இறைவன் அவரை இன்னும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இந்த கல்வாரி பணியில நம்முடைய அருட்தந்தைக்காக நாம் ஒழுக்கமாக ஜெபிக்கிறோம். எல்லா இறைவனிடமும்
கீழிருந்து கிழக்கு நோக்கி தண்ணீர் வருவதை கண்டேன். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 47, வசனங்கள் 1 முதல் 2 முடிய, 8 முதல் 9 முடிய மற்றும் 12. அந்நாட்களில் ஒரு மனிதன் என்னை கோவிலின் நுழைவாயில் மீண்டும் அழைத்து வந்தார். அங்கு நான் கோவிலின் வாயிற்படியில் கீழிருந்து கிழக்கு நோக்கி தண்ணீர் வருவதை கண்டேன். ஏனெனில் கோவில் கிழக்கு நோக்கி இருந்தது. தண்ணீர் கோவில் மற்றும் பீடத்தின் தெற்கு பக்கத்திலிருந்து வந்தது. அவர் என்னை வடக்கு வாயில் வழியாக அழைத்து வந்து கிழக்கு நோக்கிய வெளிவாயிலின் வெளிப்பகுதிக்கு இட்டு சென்றார். இதோ தண்ணீர் தெற்கு பகுதியிலிருந்து பாய்ந்து கொண்டிருந்தது. அவர் என்னிடம் உரைத்தது, இத்தண்ணீர் கிழக்கு பகுதியை நோக்கி பாய்ந்து அராபாவில் சேர்கிறது. அங்கு அது கடலோடு கலக்கிறது. அது கடலோடு கலக்கையில் அத்தண்ணீர் அங்கு நல்ல தண்ணீராக மாறும். இந்த ஆறு பாயும் இடமெல்லாம் திரளான உயிரினங்கள் வாழும். அங்கு ஏராளமான மீன்கள் இருக்கும். ஏனெனில் இத்தண்ணீர் பாய்ந்து அங்குள்ள நீரை நல்ல நீராய் மாற்றும். எனவே அது பாயும் இடமெல்லாம் யாரும் உயிர் வாழும். பல வகையான பழமரங்கள் ஆற்றின் இரு மருங்கிலும் வளரும். அவற்றின் இலைகள் உதிரா, அவற்றின் கனிகள் குறையா. ஒவ்வொரு மாதமும் அவை கனி கொடுக்கும். ஏனெனில் தூயகத்திலிருந்து தண்ணீர் அவற்றிற்கு பாய்கின்றது. அவற்றின் கனிகள் உணவாகவும் இலைகள் மருந்தாகவும் பயன்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 9-18 முடிய. உங்கள் அன்பு கள்ளமற்றதாய் இருப்பதாக. தீமையை வெறுத்து நன்மையை பற்றிக் கொள்ளுங்கள். உடன் பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உலகணிந்து அன்பு காட்டுங்கள். பிறர் உங்களை விட மதிப்புக்குரியவர் என எண்ணுங்கள். விடாமுயற்சியோடும் ஆர்வமிக்க உள்ளத்தோடும் ஆண்டவருக்கு பணிபுரியுங்கள். எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். துன்பத்தில் கலரா மனதுடன் இருங்கள். இறைவேண்டலில் நிலைத்திருங்கள். வறுமையுற்ற இறை மக்களோடு உங்களிடம் உள்ளதை பகிர்ந்து கொள்ளுங்கள்.
இருந்தோமலில் கருத்தாயிருங்கள். உங்களை துன்புறுத்தோருக்கு ஆசி கூறுங்கள். ஆம், ஆசி கூறுங்கள். சபிக்க வேண்டாம். மகிழ்வாரோடு மகிழ்ங்கள், அழுவாரோடு அழுங்கள். நீங்கள் ஒருவனத்தராய் இருங்கள். உயர்வு மனப்பான்மை கொள்ளாமல் தாழ்நிலையில் உள்ளவர்களோடு நன்கு பழகுங்கள். நீங்கள் உங்களையே அறிவாளிகள் என கருதி பெருமிதம் கொள்ள வேண்டாம். தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள். எல்லா மனிதரும் நலமென கருதுபவை பற்றியே எண்ணுங்கள். இயலுமானால் உங்களால் முடிந்தவரை எல்லோருடன் அமைதியுடன் ஆளுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. எனது பெயர் என்றென்றும் போற்றப்படுமாறு இக்கோயிலை நான் தெரிந்தெடுத்து திருநுழைப்படுத்தியுள்ளேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2 உயிருள்ள இறை வார்த்தைகள் 13 முதல் 15 மற்றும் 19 முதல் 23 வரை. அவர்கள் திரும்பி சென்ற பின் ஆண்டவருடைய தூதர் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடிச் செல்லும். நான் உமக்கு சொல்லும் வரை அங்கேயே இரும். ஏனெனில் குழந்தையை ஏரோது கொள்வதற்காக தேடப் போகிறான் என்றார். யோசேப்பு எழுந்து குழந்தையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இரவிலேயே எகிப்துக்கு புறப்பட்டு சென்றார். ஏரோது இறக்கும் வரை அங்கேயே இருந்தார். இவ்வாறு எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறியது. ஏரோது காலமானதும் ஆண்டவருடைய தூதர் எகிப்தில் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்த குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு செல்லும். ஏனெனில் குழந்தையின் உயிரை பறிக்க தேடியவர்கள் இறந்து போனார்கள் என்றார். எனவே யோசேப்பு எழுந்த குழந்தையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு வந்து சேர்ந்தார். ஆனால் யூதாவில் அர்க்கலோ தன் தந்தைக்கு பின் அரசராகுவதற்காக கேள்விப்பட்டு அங்கே போக அவர் அஞ்சினார். கனவில் எச்சரிக்கப்பட்டு கலிலேயா பகுதிகளுக்கு புறப்பட்டு சென்றார். அங்கு அவர் நாசரேத்து எனப்படும் ஊருக்கு சென்று அங்கு குடியிருந்தார். இவ்வாறு நஸ்ரீன் என அழைக்கப்படுவார் என்று இறைவாக்கினர்கள் உரைத்தது நிறைவேறியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். முதலாக இங்கு இருக்கக்கூடிய அருத்தஞ்சல் சார்பாகவும் பேராயர் சார்பாகவும் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய பங்கு பெருவிழாவுடைய நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சி தெரிவித்துக் கொள்கின்றோம். ஹாப்பி பீஸ். எல்லாருமே கைத்தட்டி விஷ் பண்ணலாம். ஒருத்தவங்களை பார்த்து விஷ் பண்ணலாம். ஹாப்பி பீஸ். இது நம்முடைய பங்கின் பெருவிழா. இந்த நாளில் எல்லாரும் ஒரே குடும்பமாக வந்து
முதலாம் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வந்து ஆசிரியரை பெற்று ஒரு ஆடம்பர தேர்ப்பொழி காத்திருக்கிறது. இந்த தேர்ப்பொழி வழியாக நம்முடைய விசுவாசத்தை நம்ம எடுத்துக் கொண்டு இருக்கிறோம். ஏதாவது இதனால கிடைச்சதா எனக்கு என்ன கிடைச்சது? இந்த திருவிழாவினால என்னுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா மிகவும் ஒரு பெரிய கேள்வி. நீங்களும் யோசிக்கின்ற இந்த ஆண்டு திருவிழா வழியாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நீங்கள் சரி பண்ணுறதுக்கு இந்த திருவிழா உதவியாக இருந்துச்சு அப்படின்னா சாவதுக்குள்ள நம்மளால அச்சஸ்டங்களாக மாறிடும். சொல்ல போயிருந்தீங்களா? வருஷத்துக்கு ஒரு திருவிழா கொண்டாடும் போது இந்த திருவிழாவின் வழியாக ஒரு விஷயத்தை நம்ம சரி பண்ணால் போகும். வருஷத்தில் ஒரு விஷயம் அப்படி சரி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா சாவதுக்குள்ள நம்ம எல்லாம் அச்சஸ்டம் ஆகிடும். எல்லா பற்றியும் அப்படி தான் பண்ணணும். இது முடியுமா? இது என்னுடைய தனிப்பட்ட கருத்தை யோசிங்க. வெறும் கொண்டாட்டத்தில் வெளி ஆடம்பரத்தில் நம்ம வாழ்க்கையை செலுத்தி விட்டு உள்ளத்தை கொஞ்சம் கூட 5 பாகம் விட்டோம் அப்படின்னா இந்த விழா நமக்கு அப்படிதான் நிறைய போயிருக்கோம். கத்தோலிக்க மக்களாக நம்மளுக்கு வேக பெரிய பிரச்சனை. எல்லாம் நல்லா சிறப்பாக செய்வோம், எல்லாம் புது தேர், எல்லாம் புது சுருவோம், ஒரே லைட்டு டெக்கரேஷன் எல்லாம் பிஸியாக தான் இருப்போம், காசெல்லாம் கொடுப்போம். மற்றவெல்லாம் கொஞ்சம் பட்டாலும் கேட்டா முன்னாடி எப்படி தான் அப்படிதான் இப்பதான் இருக்கிறேன், முன்னாடி எப்படி இருந்துச்சோ அப்படிதான் பாட்டு இருக்குது. என்ன பெரிய மாற்றம் அப்படின்னாச்சுன்னா வாழ்க்கை போயிட்டு ஆண்டவர் இயேசு இன்னைக்கு நமக்கு எச்சரிக்கை பிரியமானவர்களே, நம் அன்புத்தாய் அன்னை மரியாதை நம்ம எதிர்பார்க்கிறார்கள். நம்முடைய அன்னையினுடைய ஆதங்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம் அன்னை மரியாதை நம்முடைய ஆட்சி என்ன சொல்றாங்கன்னா, என் பிள்ளைகளே, நீங்கள் ஆபத்தான ஒரு காலகட்டத்திற்குள் காலை எடுத்து வைத்திருக்கிறீர்கள். உலகத்திலே பாவம் பெருகிக் கொண்டிருக்கிறது, கடவுளுடைய கோபம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. உலகம் இன்றைக்கு கடவுளை எதிர்த்துக் கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் என் பிள்ளைகளாக நீங்கள் நற்கல்விக்குரிய என் மகனை அண்டி வந்து என் மகனத்திலே பாதுகாப்பை தேடுங்கள். உங்கள் குடும்பங்களை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் சொல்றாங்க மாதம். ஏன்னா குடும்பங்களுக்கு பெரிய ஆபத்து இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆபத்தை பற்றி நான் விளக்கமாக சொல்ல டைம் இருந்தாலும் மிக அதே முக்கியமான நம்ம சொல்றோம். உங்களுக்கு தயவுசெய்து கொஞ்சம் மனசை பதிய வச்சுக்கோங்க. சில ஆண்டுகளுக்கு முன்னதாக நான் இருந்த பங்கில் ஒரு குடும்பம், நல்ல வசதியான குடும்பம், நல்ல வியாபார தொழில், அருமையான தொழில், சிறப்பாக இருந்தவங்க. அந்த குடும்ப தலைவர் தகாத நண்பர்களோடு பழக்கம் ஏற்பட்டு தகாத நண்பர்களை அவருடைய பிசினஸ்குள்ள சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா பிசினஸ் வந்து நஷ்டமாக ஆரம்பிச்சது. இது மனைவிக்கு சுத்தமாக தெரியாது. ஏன்னா பிசினஸ் என்ன நடக்குது, என்னென்ன போக்குவரத்து சொல்லி மனைவிட்டு எதுவுமே சொல்ல மாட்டாரு. மனைவி வந்து வழக்கம் போல அவங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, ஒவ்வொரு போவார், இப்படிதான் போயிட்டு இருக்கு. நீங்க நம்ப மாட்டீங்க, 3 ஆண்டுகளுக்குள் 2 கோடி அளவுக்கு பிசினஸ் நஷ்டம், 2 கோடிக்கு கடன். என்னன்னா கூட சேர்ந்த நண்பர்கள் இந்த மனிதனுடைய பலவீனத்தை பார்த்து தப்பா ஐடியாஸை கொடுத்து தவறான ஆலோசனைகள் கொடுத்து பிசினஸை நஷ்டப்படைய வச்சுட்டாங்க. இந்த நஷ்டம் போது அவருக்கு தெரியவே இல்லை. ஆனால் மனைவிக்கு சில சந்தேகம் வர கேட்டால் மனைவி அதிர்ச்சி வாய்ப்பு வச்சுருவார், பேசாதவங்களும் தெரியாது. ஒரு நாள் இந்த மனைவியானவள் என்னிடத்துல வந்து, சாமி எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பயமா இருக்கு, எங்க கணவனுடைய தொழில் இந்த மாதிரி இல்லை, ஏதோ எதுவும் கண்டுபிடிக்க தெரியல, தயவுசெய்து வந்து நீங்க அந்த ஆஃபீஸை கொஞ்சம் ப்ளஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நானும் போயிட்டு அந்த ஆஃபீஸை ப்ளஸ் பண்ணேன். ஆஃபீஸ் ரொம்ப பாஷ், ரொம்ப கிராண்டாக இருக்கு, பெரிய அருமையான ஒரு ஆஃபீஸு, நல்லா வச்சுருக்காங்க. அப்புறம் முடிச்ச பிற்பாடு உட்காந்து பேசிட்டு இருந்தேன். அவங்க வேலை செய்யக்கூடிய மக்களை பார்த்து கேட்டேன், என்னப்பா பிசினஸ் எப்படி போகுது அப்படின்னு தனியாக கேட்டேன். இல்லைப்பா கொஞ்சம் நஷ்டத்தில் போகுது. கொஞ்சம் நஷ்டமா? ஏன் அது மாதிரி போகுது?
சில சிக்கல்கள் இருக்க போகிறார் அப்படின்னாரு. சரியா எனக்கு சொல்லுவேன். உடனே நான் என்ன பண்ணேன், போன பிற்பாடு அந்த குடும்ப தலையை பார்த்து சொன்னேன், என்ன பிசினஸ் சிக்கல் இருக்கிற மாதிரி கேள்விப்பட்டேன், நீங்கள் கண்டுபிடிங்க ஏது இருந்தது. ஆனால் கொஞ்சம் இப்போ உற்சாகம் இல்லைக்கா பெரிய ஆபத்தாயிடும். அந்த அம்மா கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிக்கும் போது 2 கோடிக்கு கடன் அவங்க தூக்கி வாரி போட்டுச்சு. அப்போதைய வீட்டில் கொஞ்சம் சண்டை ஆரம்பிச்சது. சண்டை பெருசாகி கடைசி அந்த அம்மா தன் 3 பிள்ளைகளையும் ஒரு நாள் அழைத்து கொண்டு தாய் வீட்டுக்கு போய் விடுகிறார். நைட்டோட கிளம்பி போயிடலாம், அம்மா வீட்டுக்கு போயிடலாம். இவர் ஆஃபீஸில் வந்து தங்கிக்கிறாரு. வீடு பூட்டப்பட்டிருக்கு. இப்படி ஒரு மாதம் போகுது. 1 மாதம் பிற்பாடு அவர் என்னை பார்க்க வர்றாரு. இப்போ அவரை பார்த்து கேட்டேன், என்ன பாச்சு சாமி, என் மனைவி 3 பிள்ளை அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க, ஏன் ஒரு பிஸ்ஸை இவ்வளோ நஷ்டம் ஆகிடுச்சு. இந்த 2 கோடிக்கு என்னப்பா நஷ்டம் ஆயிடுச்சு. அப்பா நான் கவனிக்கிறேன். என்ன கவனிக்கிறேன், கூட இருந்த நண்பர்கள் ஒரு தத்துவமாக ஆலோசனை வழியாக எல்லாத்தையும் நஷ்டம் மிகவும் இல்லை. இப்போ அப்படியே போட வேண்டிய ஒரு சூழ்நிலை. மனைவி தாய்க்கு போயிட்டு அங்கேயே அவங்க இருந்துட்டாங்க, வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இவர் கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டு வேலைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதுக்காக அவர் முயற்சி எடுத்தார். அவர் முயற்சி பலன் தரவில்லை. இப்பொழுது அந்த குடும்பம் பிரிந்து கிடைக்கிறது. அந்த பெண்மணியானவள் 3 பிள்ளைகளையும் தன் பெற்றோரோடு இருந்து கொண்டு அந்த அம்மா ஹாஸ்பிட்டல் வேலைக்கு போய்கிட்டு சம்பாதிச்சு 3 பிள்ளைகளை படிக்கிறாங்க. இவர் ஊருக்கு அழைத்து கொண்டிருக்கிறார். எங்கேயுமே வேலை இல்லை. ஆனால் 2 கோடி கடன் அப்படி இருக்கு. கடனாளிகள் ஃபோன் செய்து ஒரே தொல்லைக்கு மேல் தொல்லை. எதற்கு ஒரு சூழ்நிலை இது. இன்னைக்கு நான் நேரடியாக பார்த்து ஒரு குடும்பம் அன்பாக நான் என்ன சொல்லி என்று சொன்னால், இன்றைக்கு நம்முடைய குடும்ப வாழ்க்கை மிக கவனமாக கையாளப்பட வேண்டும். அதுதான் தலைப்பு. பார்த்தீங்கன்னா நம் பங்கு தந்தவர்களை கொடுத்துள்ள தலைப்பு எதிர்நோக்கின் பயணம் திருக்குடும்பம். எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரிகை. இன்னைக்கு நம்முடைய குடும்பம் நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், நம்முடைய குடும்பங்களில் பல பிரச்சனைகள் ஓடி இருக்கு. நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன் இந்த பிரச்சனைலாம் ஓடுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, குடும்ப தலைவிக்கும் ஒரு நல்ல புரிதல் இல்லை, ஒரு திறந்த மனது இல்லை, ஓப்பனேஷன் சொல்றது இல்லை, மூடி மறைக்கிறதும் விஷயங்களை சரிவர புரிந்து கொள்ளாத காரணத்தினால குடும்பங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள். பிள்ளைகள் மேல் தனிப்பட்ட ஒரு அக்கறையும் ஒரு பாசம் இல்லாத ஒரு சூழ்நிலையில இது தடுமாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. குடும்பத்தினுடைய தராதரம் இன்னைக்கு குறைந்து கொண்டு வருகிறார் பார்த்தவர்கள். அதுதான் நாம் இன்னைக்கு வாசங்களை கேட்டோம். பவுலர் சொல்றாரு, உங்கள் குடும்பத்தின் அன்பு களங்கம் இல்லாமல் இருப்பதாக. என் குடும்பத்தின் அன்பு இன்னைக்கு களங்கம் இல்லாமல் அது நிறைவான அன்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எச்சரிக்கப்படுகிறார். இப்போ நாம் இந்த செய்தியை கேட்கின்ற பொழுது நம்முடைய குடும்பத்தில் நாம் எடுத்து ஆய்ந்து பார்க்க வேண்டும். திரு குடும்பத்தை நாம் திட்டமிட்டு குடும்பத்தை உருவாக்குகிறார் நம்முடைய வீட்டிற்காக. நாசத்தில் மட்டும் இந்த குடும்பத்தை நாம் பார்க்கின்ற போது 3 அருமையான பண்புகளை பார்க்கிறோம். முதலாக இந்த திருக்குடும்பம் கடவுளுடைய பராமரிப்பிலே முற்றிலும் நம்பிக்கை வைத்த ஒரு குடும்பம். சோசைகள் மாதா இயேசு இறை பராமரிப்பில் முற்றிலும் நம்பிக்கை வச்சு வாழ்ந்தோம். கடவுள் தான் எல்லாம், கடவுள் மையம் வச்சு வாழ்ந்தோம் இந்த குடும்பம். இயேசு கடவுளுடைய மகளாக இருந்தாலும் கூட மனித தன்மையில ஒரு குடும்பத்தை இந்த காரணத்தினால அவரும் இறை தந்தை மீது முழு பற்றத்தோடு வாழ்ந்தார். நம்ம போல மனிதராக எல்லா காரியங்களும் செய்கிறார். தந்தையோடு சேர்ந்து தச்சு வேலை செய்கிறார். மாதாவுக்கு உதவி செய்கிறார். எல்லா வேலையும் செய்கிறாரு மனித தன்மையில. இப்ப இந்த குடும்பத்தில் பார்க்கிறது என்னன்னா, இறை பராமரிப்பு. அந்த இறை பராமரிப்புல இந்த திருக்குடும்பம் முழு நம்பிக்கை வைக்கிறது. கடவுள் தான் எனக்கு எல்லாம் அந்த பராமரிப்பு அடிப்படை கொண்டு அவர் செய்து கொண்டிருந்தார்கள்.
எவ்வளோ கண்டிப்பா ஏழ்மை இருக்கும், எவ்வளோ கஷ்டங்கள் இருந்திருக்கும். ஆனா படி சொல்ல கடவுளை புலம்பவில்லை, முறையிடவில்லை. ஆனால் அனைத்தையும் கடவுளுடைய அந்த பராக்க அடிப்படையில் ஏற்றுக்கொள்கிறார்கள். இது திருக்குறளுக்கு மிகப்பெரிய கடவுள் திட்டம் இருக்கும்ல. அதனால கடவுள் திட்டத்துல நீங்க குடும்பத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. உங்க குடும்ப வாழ்க்கையில முதலாக நீங்க கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பண்பு என்ன? எதை பராமரிப்பு, முழு நம்பிக்கை வைத்தார். அந்த முழு நம்பிக்கை இருக்குதுன்னா கடவுளை கருதுகிறார். நான் கடவுளை மையமாக வைத்து என் குடும்ப வாழ்க்கையை நான் நடத்துவேன். இறைவனை நான் அடிப்படையாக கொண்டு, இறை பிரசனத்தை அடிப்படையாக கொண்டு என் குடும்ப வாழ்க்கை நடத்துவேன் என்று சொல்லி எல்லாரும் ஒரு நல்ல ஒரு முடிவு உள்ளத்தை எழுங்க தயவு செய்து. இன்னைக்கு குடும்ப வாழ்க்கை ரொம்ப அலட்சியமா போகுது. அலட்சியம் என்ன கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஒரு புது கருத்து தான் கேட்டீங்கன்னா, புதுசாக கல்யாணம் பசங்க இன்னைக்கு வாழ்க்கை என்ன சொல்ல அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம ஆசைப்பட்டோம் கட்டிக்கலாம். ஆனால் என்ன ஒப்பந்தம் தெரியுமா? 5 வருஷம் வாழ்வோம். 5 வருஷம் உங்களுக்கு பிடிக்கல, நீ வழியை பார்த்துருக்கோ, நான் வழியை பார்த்துக்கிறேன். ஆனால் 5 வருஷத்துக்கும் குழந்தை எதுவும் வேண்டாம், நம்ம மட்டும் ஜாலியா இருப்போம். இப்படிப்பட்ட தப்பான எண்ணங்கள் இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க மத்தியில் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய ஆபத்து. இப்ப என்ன செய்ய பெற்றோராக நம்ம என்ன பண்றது? நமக்கே பல விஷயங்கள் புரியாம போகுது. இன்னைக்கு கலாச்சாரம் மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில நாம் ஆண்டவருக்கு நம்மையும் ஒப்படைத்து எதை பராமரிப்புல ஒரு நம்பிக்கை வைத்து திருக்குறளை எவ்வாறு எதை பராமரிப்பை தன்னுடைய வாழ்க்கையில் முக்கியமாக கண்டு வாழ்ந்தார்களோ அதே போல நாம் வாழ வேண்டும் என்று ஆண்டு நம்மை அழைக்கிறார். இது மிக முக்கியமான இரண்டாவது முக்கியமான பண்பு. இந்த திருக்குறளா ஆண்டவருடைய அந்த பராமரிப்பு வாழ்ந்து கடவுள் திருவுளத்தை நிறைவேற்றுவதில் கருத்தாக இருந்தார்கள். யோசேப்பு, மாதா, இயேசு 3 பேரும் பார்த்தீங்கன்னா தந்தையில திட்டம் என்ன, வாழ தந்தை எந்த திட்டம் கொண்டிருக்கிறாரோ அவருடைய திருவுளத்தை அறிந்து அதை செய்வதில் திருக்குறளுக்கு ரொம்ப கவனமா இருந்தாங்க. பாருங்க, யோசேப்புக்கு கடவுள் கொடுத்த திட்டம் என்ன? மாதாவும் இயேசுவையும் காப்பாற்றணும், இயேசுக்கு பொறுப்போட ஒரு தந்தையா இருக்கணும் என்றெல்லாம் கொடுத்த அந்த திட்டத்தை யோசேப்பு கடவுளை புரிந்து கொண்டு அதை நிறைவேற்றுகிறார். தூதர் கடவுளை கொண்டு சொல்றதா சரியா பாருங்க, உடனே எகிப்துக்கு போ. ஏதாவது அவங்க மறுப்பு சொன்னாரா? மறுப்பு சொன்னாரா? யோசேப்பு இந்த நடுநாட்டில் போய் எகிப்துக்கு போக சொன்னீங்க. கடவுளை எவ்வளவு புரியுது, எவ்வளவு கஷ்டம். இந்த பஸ்ஸா இருக்க போறதுக்கு இந்த காரியம் உட்காந்து நான் நிறைய நாட்கள் நான் அடிக்க போறேன், என்ன சாத்தியமாகுமா? ஏதாவது கேட்டாரா? கேட்கறீங்க. கடவுள் திட்டம் நான் ஏத்துக்கிறேன், ஏற்றார் செய்தார். மாதா இயேசு கொண்டு தம்முடைய திருவுதல் தாக்கி கொடுக்க மாதா அந்த நடுராத்திரியில எகிப்துக்கு போகிறது சாதாரண விஷயமா? எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஆனா ஏதாவது கேள்வி கேட்டாங்க, கடவுள் திட்டம் எல்லாத்தையும் தாங்கிட்டு போறாங்க. நம்முடைய வாழ்க்கையில நம் குடும்ப வாழ்க்கைக்கு கடவுள் திட்டம் என்ன, அது முதல்ல கண்டுபிடிக்கணும். இந்த திட்டத்தை நோக்கி நம்ம போவோம். இன்னைக்கு கடவுள் திட்டத்தையும் கடவுள் சித்தத்தையும் அறியாமல் இருக்கிற காரணத்தால நிறைய சண்டை சச்சரவு பிரச்சனை. வீட்டுல கடவுளை மனைவியும் மொத்தவங்க போட்டி போடுறது, மொத்தவங்க சாடுறது, மொத்தத்தோட வாக்குவாதம் பண்றது, மொத்தவங்க பழி போடுறது, இது கடவுள் திட்டமா? கடவுள் மணி அடிப்படை எப்படி மாற்றி சொல்லி கடவுள் திட்டமா? என்ன மணி கடவுள் மணி டெய்லி சண்டை போடுறது கடவுள் திட்டமா? இது யாரு திட்டம்? யார் திட்டம்? நம்ம திட்டம். நம்ம திட்டம். நம்ம கடவுள் திட்டத்தை பார்க்காம நம்ம திட்டத்தாக நிறைவேற்றப்பட்ட குடும்ப வாழ்க்கையில் தேவையில்லையே. ஏன் புரிதல் இல்லை? ஏன் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை? யோசேப்புக்கு மாதாவுக்கு எவ்வளவு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்தீங்களா? எவ்வளவு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா 2 பேருமே இறை சித்தம் இதுதான், கடவுள் விருப்பம் அறிந்தாங்க. நம்முடைய வாழ்க்கையில நம்ம குடும்ப கடவுள் விருப்பம் என்ன, அதை கண்டுபிடிங்க. உங்க குடும்பத்துக்கு
செய்யுங்க. நீங்க 3 வீடு 4 வீடு வாங்கி ஒவ்வொரு மக்களும் விரும்புகிறார்கள். அப்படி விரும்புகிற கடவுள் விரும்புகிறார். அதை நீங்க விரும்புகிறீங்க. கடவுள் என்ன விரும்புகிறாரு? என்ன விரும்புகிறாரு? ஒரு எளிமையான போதுமான நல்ல வாழ்க்கை ஏற்றது போல வச்சுக்கிட்டு பார்ப்போம். ராத்திரி பகலுமா இன்னொரு வீடு எப்படி வாங்குறது, இதுக்கு எப்படி போடுறது, இங்க முதலீடு பண்றது, இந்த கடை சொன்னா இன்னொரு பெரிய கடை பண்றது, ஒரு மாலை போலாமா? இந்த எண்ணங்கள் நம்ம மண்டையை கொண்டு பயிற்சி வீட்டில் போலா சாயந்தர பணம் சாண்டை கடன் சாண்டை சொல்ல இதே நம்மளை புத்தி போய் நம்மளை கொஞ்சம் கூட கடவுளுக்கு திரும்ப முடியாம அவசரப்படுறோம், கொடுத்து சீர்வழிச்சு. ஆக தயவு செய்து நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு கடவுளுடைய விருப்பம் என்ன, கடவுள் என்ன ஆசைப்படுறாங்க, நம்ம குடும்பத்தில் நல்ல குடும்பம் இருங்க, கடவுள் நாடி போங்க, ஒரு இனிமேல் வாழ்க்கை வாழுங்க, போதுகின்ற மனசோட வாழுங்க. போதும், இது போதும், இது போதும். அளவுக்கு மீறி தேவையில்லாத ஆசைகளை வளர்த்துக்கிட்டு ஏதாவது போய் போட்டு நஷ்டமாகி அது பெரிய பிரச்சனையாகி ஒரே மனசு உடைஞ்சு போய் வாழ்க்கையிலே கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடிய அளவுக்கு இது ஒரு ஆபத்தான சூழ்நிலைக்கு நம்ம போகக்கூடாது. ஆகவே கூடுதல் யோசிங்க. திரு குடும்பத்தை போல கடவுளுடைய சித்தம் விருப்பம் என்னவோ அந்த வாழ்க்கை நிறைவேற்ற நாம் முனைய வேண்டும். 3வது முக்கியமானது பிளவுபடாத அன்பு, சிதறாத அன்பு. இந்த சிதறாத அன்பு, பிளவுபடாத அன்பு என்ன அர்த்தம்? எதே சூழ்நிலையில் நம்முடைய குடும்பத்தில் நம்ம பார்க்கின்ற போது பெரும் ஆபத்துக்கள். புனித சுவிசேஷம் நம் அன்னை மரியாள் அவர்கள் இயேசு கொண்டு அன்போடு வளர்த்தார்கள். இருவருமே ஆழ்ந்த அன்பு கொண்டு வாழ்ந்தவர்கள். கடவுள் கொடுத்த அந்த அவர்களை பயன்படுத்தி மாதாவும் சுசேபரும் எடுத்துக்காட்டான அன்புள்ள ஒரு குடும்பமாக வாழ்ந்தார்கள். சுசேப் தாம் செய்வதை கடவுள் பொருட்கள் சிறப்பாக செய்கிறார். மாதாவுக்கு செய்வதை கடவுள் பொருட்கள் சிறப்பாக செய்கிறாங்க. ஒரு இனிமையான வாழ்க்கை, ஒரு அமைதியான வாழ்க்கை வாழ்றாங்க. அது மாதிரி இன்னைக்கு வாழ்வதற்கு நம்ம முயற்சி பண்ணலாம். ஒரே பிஸி, இன்னைக்கு என்ன பிஸி, எல்லாம் பிஸி தான். ஏகப்பட்ட விஷயங்களை, தேவையான விஷயங்களை மனசுல போட்டுக்கிட்டு அது பண்ணல இது பண்ண அதை செய்யல இது செய்யல, ஒரே பரபரப்பா, ஒரே பதட்டமா வாழக்கூடிய சூழ்நிலை ரொம்ப ஜாஸ்தியாக போச்சு. ஆக அன்பாக விட நம்முடைய அன்பு சிதறாத அன்பாக இருக்க வேண்டும். என்ன சிதறாத அன்பு? கடவுளும் மனைவியும் ஒருவரை நீங்க உள்ளத்தோடு நேசித்து ஒருவருக்குள் இருக்கிற அந்த உறவை, அந்த குடும்ப உறவை நீங்கள் ஆழப்படுத்திக் கொள்ள வேண்டும், அதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். திரு குடும்பம் இந்த அன்புக்கு நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. இந்த 3 விஷயங்களை தயவு செய்து இந்த உள்ளத்தில் இருத்துங்க. இதை இருத்தி நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த பண்புகளை எவ்வாறு நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க முடியும் என்று யோசிக்க வேண்டிய தருணம். என கடவுள் திருக்குடும்பத்தை நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு குடும்பமாக கொடுத்திருக்கிறார். இந்த குடும்பத்தில் இந்த பண்பு இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலே இந்த பண்புகளை எவ்வாறு நாம் கண்டு பாவிப்பது, எவ்வாறு செயல்படுத்துவது ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம எல்லாருடைய குடும்பங்களை இன்னைக்கு நாம் பார்க்கின்ற போது குடும்ப கலாச்சாரம் இன்னைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. தெரியுமா? குடும்ப கலாச்சாரம் மாறுறது தெரியுமா உங்களுக்கு? கடவுள் மனிதனை எப்படி படைத்தார்? மனிதனை எப்படி படைத்தார்? ஆணும் பெண்ணமாக படைத்தார். இன்னைக்கு கலாச்சாரம் எப்படி மாறி போச்சு? குடும்பம் பண்ணா என்ன தெரியாத சொல்றீங்க? குடும்பம் என்ன சொல்றாங்க? இன்னைக்கு என்ன சொல்ல பயமா இருக்கா? எல்லாம் வெளிப்படை நடக்கத்தான் கேட்கிறாங்க. இன்னைக்கு குடும்பம் எதை குடும்பம் சொல்றாங்க? இன்னைக்கு கலாச்சாரத்தில் குடும்பம் எதை குடும்பம் சொல்றாங்க? ஆண் பெண் குடும்பம் சொல்றாங்களா? ஆண் குடும்பம் சொல்றாங்களா? பெண் குடும்பம் சொல்றாங்களா? ஏதாவது பசங்க அதை சொல்றாங்க. இன்னைக்கு குடும்பம் எடுத்தா ஆணால் குடும்பம் இருக்கலாம்,
பெண் குடும்பம் இருக்கலாம். இதான் குடும்பம் என்ற மனுஷன் புத்தி கட்டி வச்சுப்போம், லூஸ் ஆகுது, மனுஷன் புத்தி நெட்டு லூஸ் ஆகுது. கடவுள் படிச்சது ஆண் பெண்ணாய குடும்பம், இதான் என் விருப்பம், கடவுள் விருப்பம் சொல்லிட்டாரு. இவன் என்ன பண்றான், மனுஷன் தனக்கு ஒரு குடும்பத்தை உருவாக்கலாம். அப்படி அவசியம் இல்லை, ஆணுக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம், பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுவே கொடுக்கலன்னா கோயில வந்து எங்க கல்யாணத்தை மந்திரிக்கிறாங்க. எங்க வெளிநாட்டுல அமெரிக்காவில் ரெண்டு பாதங்கள் சில மாதம் போன் பண்ணாரு. ஒரு 2 பேர் வந்தாங்க, ஆண்கள் வந்து ஃபாதர் நாங்கள் திருமணம் ஆகிட்டு got married, so bless us. அவரு அப்படியே ஆகிட்டார். எப்பா உங்களை எல்லாம் பிளஸ், you don't bless, will buy case against you. எங்களை பிளஸ் பண்ணலாம், உங்க மேல கேஸ் போட வேண்டாம். திருப்பி அவர் ஓடிய போயிட்டார், போய் பெரிசாமி சொல்லிட்டார், சாமி இது மாதிரி இருப்பதுக்கு நீங்க பார்த்துக்க போயிட்டார். அந்த அளவுக்கு இன்னைக்கு நிலைமை மோசமா போச்சு. கலாச்சாரம் மாறுகிறது, குடும்பம். ஆகவே கடவுள் நமக்கு இந்த குடும்பத்தை நம்மளே செய்யலாம், பாதுகாத்துப்பட வேண்டும். தயவு செய்து உங்கள் குடும்ப உறவை, உங்கள் குடும்ப அமைப்பினை பாதுகாக்க எனக்கு கடமைப்பட்டிருக்கிறீங்க. புரிஞ்சுதான்? குடும்பம் சிதறாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். குடும்பம் எளிதாக சென்று போது இது ஒரு எச்சரிக்கை, ஆண்டவருடைய எச்சரிக்கை. ஒவ்வொரு குடும்பமும் பங்கில மிக முக்கியமானது. ஒரு குடும்பம் சீரழிந்து போன கூட பங்கில் பெருத்த நஷ்டம். அது புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லா குடும்பங்களிலும் நம்முடைய உறவுகளை நாம் புதுப்பிப்போம், மிக முக்கியமானது. இரண்டாவது, இன்றைக்கு நம்முடைய குடும்ப வாழ்க்கையில நம்முடைய அன்பை புனிதப்படுத்திக் கொள்ள வேண்டும். குடும்ப அன்பை புனிதப்படுத்துவதால் என்ன கேட்டீங்கன்னா, வழக்கமா நம்முடைய உறவு இருக்கிறது உறவுகள் எப்போதும் உயரமா இருக்கிறது. போக போக ஒற்றமை அன்பு அந்த பாஸ் போக பக்கித்தே போது நாளுக்கு நாள் வெறுப்பு அதிகமாகுது, ஒரு மேல கசப்பு வேண்டாம் மனநிலையெல்லாம் அதிகமாக நாளுக்கு நாள். அந்த சூழ்நிலையில நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சிறு குடும்பத்தை கண்டுபாவித்து உங்கள் அன்பை புதுப்பித்துக் கொண்டு ஆழப்படுத்த நீங்க முயற்சி எடுக்க வேண்டும். அல்ல இன்னைக்கு ஒவ்வொரு கணவருமாரும் ஒவ்வொரு மனைவிமாரும் தயவு செய்து உள்ளத்தை ஆய்ந்து பாருங்க. உண்மையாகவே என் புருஷன் மேல எனக்கு அன்பு இருக்கா? எவ்வளவு இருக்கு? 10%, 20%, இல்ல -10%? அதையும் யோசிக்கணும். மைனஸ்ல போதா இல்ல பிளஸ்ல போதா யோசிக்கணும். என் புருஷன் நினைச்சா ஒன்னும் அன்பு வர மாட்டேங்குது. ஒரு காலத்து அன்பு வச்சுப்போம், இப்போ மைனஸ்ல போயிடுது. அப்படின்னாக்கா எப்போ கைட்டு விடலாம், எப்போ நம்ம தப்பிச்சுக்கலாம். இந்த மணலை இன்னைக்கு அதிகமாச்சு அப்படின்னா இது கடவுளுக்கு பிடிக்காத ஒரு மணல். அப்படி இது பற்றி எச்சரிக்கையா இருங்க. அன்பை புதுப்பிங்க. 10% அன்புனா 20 ஆக்குங்க, 30 ஆக்குங்க. இந்த அன்பை புதுப்பிதான் நீங்க மிக கருத்தாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு குடும்பமும் தயவு செய்து இந்த திருவிழாவுக்கு பிற்பாடு உங்கள் குடும்பத்தில் அன்பை புதுப்பித்து அன்பை கொஞ்சம் வளர்க்க ஆரம்பிங்க. செய்வீங்களா? நீங்க சொல்லுங்க சாமி, எங்களுக்கும் ரூட் இருக்கு, நாங்கள் அந்த ரூட்ல தான் போவோம், அதுக்கும் அறிய மாட்டோம் அப்படின்னு நாங்கள் செய்யணும். ஆனால் என்ன பண்ணுவாரு, எல்லா குடும்பத்துக்கு பெருத்த வேலையில் இருக்காரு. பாவம் கருதான். ஏன்னா ஒரு புரிதலே இல்லை. மூன்றாவதாக நம்முடைய குடும்ப வாழ்க்கையை நாம் மறு ஆய்வு செய்து பார்க்கின்ற பொழுது சில விஷயங்களை நம்ம எடுத்துக்கணும். ஒன்று, குடும்ப வாழ்க்கை மறு ஆய்வு செய்கிற நம்ம இருக்க வேண்டியது மறுஆய்வு சொல்வது. ஒன்று, மன்னிக்கிற மனதை வளர்த்துக் கொள்ளுங்க. என்ன செய்யலாம்? மன்னிக்கணும். அதுக்கு நான் என்ன சொல்வேன், இன்னைக்கு திருவிழா முடிச்சுட்டு வீட்டுக்கு கொண்டு பாடு, வீட்டுக்கார அம்மாவும் 2 பேரும், ஐயா என்னை மன்னிச்சிருங்க, அம்மா என்னையும் மன்னிச்சிரு, நான் ஏன் தெரியாம சொல்லிட்டேன் இப்படி மன்னிப்பு கேட்டீங்கன்னா நீங்க பல சாதிக்கும். அந்த தைரியம் இருக்கா? கேட்க தைரியம் இருக்கா? மூஞ்ச பார்க்க கஷ்டமா இருக்குது. நீ ஏற்ற பார்க்கணும். எல்லாம் கிளம்ப போகும், வீட்டுக்கு போக குடிச்சிடும். அது உட்கார்ந்தாலும் பிரச்சனை. அது இப்படியே தெரியும். இந்த அளவுக்கு மனசுல வெறுப்பு வைரங்கள் வைத்துக் கொண்டு நம்ம உலகம் எப்படி தொடர முடியும்? ஆக யோசிக்க தயவு செய்து. இன்னைக்கு கேட்டீங்கன்னா திருவிழா டைம் நல்ல நாள். இன்னைக்கு கேட்டீங்கன்னா ஒரு பெரிய தீர செயல்.
எத்தனை பேர் செய்யணும் பாருங்க. மன்னிப்பு கேளுங்க. நம்ம தப்பு பண்ண சாயம் எப்படி தப்பா நம்ம இருப்பீங்க? ஒரு நாளைக்கு நீதிமன்றம் 7 பேர் தப்பு பண்றாங்க. நம்ம நீதிமன்றங்கள நம்ம தப்பா நம்ம இருப்பீங்க. இந்த எப்படி பாருங்க தப்பு செய்ய இருப்பீங்க. சாயந்தரம் வீட்டுக்கு வரும்போது வீட்டுக்கார கொஞ்சம் மொழியிலும் வந்துருக்கலாம். ஒரு இந்த திருவிழா வந்துச்சு, ஒரு படத்துக்கு கூட ஒர்க் இல்லை. இந்த திருவிழாவுக்கு இதே போலதான் கண்டிப்பாக சார் இருந்தாலும் என்ன இருக்க பத்தியா திடீர்னு வந்துருக்கலாம் ஒரு வேலை. அப்போ அது தப்பா தெரியா? யாரும் பார்க்கல ஒருத்த வாங்கணும், அதான் தப்பு. இது மாதிரி எந்த ஒருக்கு நம்ம மனத்தாங்கள் இருந்துக்கிறோம்னா இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போய் மன்னிப்பு கேட்டு ஆண்டவருக்கு உங்களை கொடுங்க. ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பா. மன்னிப்பு கேட்டல் அவசியம். அடுத்து நம்ம செய்ய வேண்டிய முக்கியமானது சேர்ந்து ஜெபியுங்கள். திருக்குடும்பத்தை அவங்க என்ன செய்யணும்? ஒவ்வொரு குடும்பமும் ஜெபிக்க வேண்டும். ஜபத்தை ஒரு ஜபத்தை அவங்களுக்கு சொல்றேன். நம்முடைய தோபித்து புத்தகத்திலிருந்து ஒரு ஜபம் என்னன்னா, தந்தை தன் மகன் தொபியாசு சொல்வாரு, என் மகனை மருமகளை நீங்கள் இனி ஒவ்வொரு நாள் இந்த ஜபம் செய்யுங்க. இறைவா, நாங்கள் இருவரும் முதுமை என்கின்றவரை இணை பிரியாத வளர்த்தார் என்று சொல்லி ஏன் ஜபம் சொல்வாராம். அப்போ முதுமை என்கின்றவரை நாம் சாக வரைக்கும் ஆண்டவரே நாங்கள் பிரியாம வாழணும். அதுதான் ஜெபிக்க விரும்புறீங்களா? நான் இப்பதான் ஜெபிக்கிறேன். 2 மாசத்துக்கு எட்டாவது போனா ஜெபிச்சிருக்கிறேன். நீங்க திருப்பி சேருன்னு சொல்றீங்க. நான் மானா சொல்ல நீங்க சேருன்னு திருப்பி சொல்றீங்க. சிலருக்கு மைண்ட் அது மாதிரி இருக்கு. அவங்களுமே எனக்கு தெரியல. ஆனால் ஆபத்து. ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும்? ஆண்டவரே, நாங்கள் இருவரும் முதுமை என்கின்றவரை இணை பிரியாது வாழ அதற்கார்கள் ஜெபித்தால் ஒரு நாளும் இது நம்ம விரும்புகிறீங்களா? இந்த பயிற்சி எக்ஸசைஸ் யார் விரும்புகிறீங்களோ அந்த குடும்பத்தை கணவன் மனைவி சேர்ந்து தூங்க போதுக்கு முன்னாடி முட்டி போட்டு ஆண்டவரே ஒரு 10 முறை இறைவா, நாங்கள் இருவரும் முதுமை என்கின்றவரை இணை பிரியாது வாழ வரத்தார் 10 முறை சொல்லிட்டு நீங்க தூங்க போங்க. 1 மாசம் நீங்க விடாத சொல்லி பாருங்களேன், ஒரு பெரிய மாற்றம் வீட்டில் வரும். செஞ்சு பார்த்தா சொல்லுது, சாமி எந்த மாற்றம் வரல அப்படின்னு சொல்லுவோம். ஏதாவது ஒரு மாற்றம் வரும் கண்டிப்பா. கடவுள் ஏதாவது ஒரு விஷயத்தை உங்களுக்கு காட்டுவார். சரியா செய்வீங்களா? சரி, முடிச்சு செய்யுங்க. அவ இறுதியாக அன்பான சகோதர சகோதரர்களே, இந்த நல்ல நாளிலே நாம் நம்முடைய குடும்பங்களை ஆண்டோடைய பாத்திரத்தை கொடுத்து நம் தாயின் வழியாக நம் குடும்பம் ஒவ்வொருவரையும் நம்மளை அர்ப்பணத்தை புதுப்பித்துக் கொள்வோம். அர்ப்பணம் நம்மையே நம் குடும்பத்துக்காக முக்கியமாக ஒப்புக் கொடுத்து நம்மை தியாகம் செய்து ஒரு சிறந்த குடும்பங்களாக வாழ்வதற்கும் திரு குடும்பம் எப்போதும் அந்த ஆசை நமக்கு கிடைக்கும்படிக்காகவும் நாம் இணைந்து கொண்டாடி இந்த திருவிழாவை கொண்டாடி நாம் ஆண்டவர்களை கேட்போம். அன்றைய எழுதிருந்து இறைவர்கள் உண்டாக்குவதாக தயாராகும். நற்செய்தி அறிவியுங்கள் என்று மொழிந்த இறைவா, உம் நற்செய்தி பணியை திறம்பட செய்து கொண்டிருக்கும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கண்ணியர்கள் மற்றும் பொது நிலையினர் இவர்கள் ஆற்றும் இறையாட்சி பணி புதிய தலைமுறையினரிடம் கடவுளின் அன்பில் வாழ வேண்டும், கடவுளின் கட்டளைகளை பின்பற்ற வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கிட வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகின்றோம். ஆள் பார்த்து செயல்படாத அன்பின் இறைவா, எல்லாரும் எல்லாம் பெற்று வாழ எம் நாட்டு தலைவர்கள் எந்த ஒரு பாகுபாடும் பார்க்காமல் மனித நேயம் கொண்டு அனைத்து தரப்பு மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்திடவும், நாட்டில் அமைதி நிலவிடவும், மக்களிடையே சமத்துவம் கண்டிடவும் உழைக்க வேண்டிய அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வழிநடத்தும் ஆயனே என் இறைவா, இன்று திருப்பலியை நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் அனைத்து அருட்தந்தையர்களுக்காகவும் மன்றாடுகின்றோம். குறிப்பாக என் பங்கை வழிநடத்தும் என் பங்கு
உருவான இறைவா, ஆணையும் பெண்ணையும் படைத்து அவர்களை இணைத்து ஒரே குடும்பமாக உருவாக்கியவர் நீர். இங்கு கூடியுள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் உம் கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். அனைத்து குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதியும். எப்படி சூசேப்பரும் மரியாளும் இறை திட்டத்தை அறிந்து அதை செயல்படுத்தி பிரச்சனைகள் வரும்போது கடவுளை மட்டும் நம்பி பயணித்து இயேசுவை தங்கள் வாழ்வில் மையமாக வைத்து வாழ்ந்தார்களோ, அதே போல நாங்களும் எங்கள் குடும்பங்களில் செயல்பட்டு ஒவ்வொரு குடும்பமும் திருக்குடும்பமாக மாற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆசிரை பொழிபவரே எம் இறைவா, எம் பங்கு தந்தை வழியாக எம் பங்கில் நிறைய வளர்ச்சி பணிகள் நடந்து எம் பங்கை ஆசீர்வதித்ததற்காகவும் திருவிழா நல்ல முறையில் நடந்து கொண்டிருப்பதற்காகவும் இயேசுவே உமக்கு நன்றி கூறுகின்றோம். இன்னும் சிறிது நேரத்தில் உம் அன்னையின் தேர் எங்கள் நகரை சுற்றி வலவர உள்ளது. எந்த ஒரு தடங்களும் இன்றி நல்ல முறையில் தேர் சுற்றி வரவும், தேர் செல்லும் இடமெல்லாம் உம் அன்னையின் அருள் ஆசீர் மக்கள் மேல் பொழிந்து அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அனைத்தையும் வழிநடத்துபவரே எம் இறைவா, எம் பங்கில் செயல்படும் அனைத்து அன்பியங்களையும் பக்த சபைகளையும் உம்பாதம் அர்ப்பணிக்கின்றோம். அவர்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் சிலுவையின் மீது தீராத பற்று கொண்டவர்களாய் வாழ்ந்து துன்புறும் மனிதர்களில் கிறிஸ்துவை கண்டு நல்ல சமாரியனாக வாழவும், எதிர்நோக்கின் திருப்பயணிகளான அனைத்து புனிதர்களையும் தங்கள் வாழ்வின் முன்மாதிரிகளாக கொண்டு வாழ்ந்திட வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேர்தலுக்காக கொண்டாடுவோம். நம்முடைய பங்கில் என்ற பெரிய குடும்பம் ஒன்று சேர்ந்து செயல்படவும் பிளவில் ஏற்படாத வாழ்வு நம்முடைய பங்கை கட்டிக்காக ஒவ்வொருவருக்கும் நல்லதை ஆளுக்க வேண்டும் ஜெபிப்போம். ஒரு தனிப்பட்ட குடும்பத்தையும் ஆண்டவர் கடவுளை நோக்கி நம்முடைய குடும்பங்களில் அன்பையும் சமாதானத்தையும் கொடுத்து ஆற்றலையும் கொடுத்து புரிந்து கொண்டு உறவுகளை மேன்மைப்படுத்திக் கொள்ள ஆற்றலை தர வேண்டும் என்று சொல்லி வேண்டுவோம். பிள்ளைகளுடைய எல்லா வாழ்க்கைக்காக கொண்டாடுவோம். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் ஆளுவாகிய இயேசு கிறிஸ்து வழியாக பரம தந்தையை பார்த்து இறைஞ்சி கொண்டாடுகின்றோம். ஆமென். உனக்கெல்லாம் தரும் காணிக்கையை
மனிதர்கள் ஏற்கனவே சாபத்தன்மை பெற்றுவிட்டனர் என்பதை நம்புகிற நாங்கள் எங்களது வீட்டில் அவர்கள் அவரை கொண்டு கொண்டுள்ளனர் என்பதையும் உணரச் செய்கிறாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் முதலால் எங்கள் அன்னையாக விண்ணக எருசலேம் நகரின் பெருவிழாவை கொண்டாடி எங்களுக்கு அருளி அங்கேதான் எங்கள் சகோதர சகோதரி புனிதர்கள் உம்மை சூழ்ந்திருந்து முடிவின்றி போற்றிக் கொள்கின்றார்கள். அந்நகரை நோக்கிய நாம் நம்பிக்கையோடு பயணம் செய்து ஆர்வமுடன் விரைகின்றோம். அங்கேதான் திரு அவை உறுப்பினர் உன்னத நிலைவடைந்து மாற்றி பெறுகின்றனர் மகிழ்கின்றோம். ஏழை உலகத்தைகளுக்கு பேருந்துகளை முன்மாதிரியாக வழியாக அணுகின்றீர். ஆகவே அப்படிகளோடு மாற்றம் தெரிந்தோடும் நாங்கள் ஒன்று சேர்ந்து உம்மை போற்றி புகழ்ந்து பாடுவதாவது குடும்பத்தில் என் கணவர், என் மனைவி, என் பிள்ளைகள், என்னுடைய பெற்றோர், அப்பா அம்மா எல்லா இருக்காங்களும் பெற்றோர் கொடுங்க. நேற்று ஆண்டவர் இயேசு அந்த கடவுளை ஏற்று விவசாய விரும்புகிறார். கவனத்தை சிதறடிக்காதீங்க, எதுவும் நினைக்காதீங்க, வீடே உன்னதமான வழியாதுங்க. கல்வாரியில் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி அதே இயேசு தான் இப்போ வர்றாரு. அந்த நாளில் பார்த்தாங்க பார்க்காம பார்க்கறது இந்த உலகில் பார்க்க முடியாது. விசுவாசம் அவ்வளோ அந்த உணர்வோடு பங்கேற்க அன்போடு அழைக்கிறது. ஆண்டவரே, இயற்கையாகவே தூயவர், உங்களுடைய படைப்புகள் எல்லாம் புகழ்வதற்காகவே என் திருமலையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூயாவின் ஆற்றலோடு செயலாக அனைத்தையும் புனிதப்படுத்துகின்றேன். கதவுகளுடைய வரை வரை வேலைக்கு போய் அனுப்பப்படுமாறு மக்கள் ஏதாவது சேர்த்து வருகின்றனர். எனவே ஆண்டவரே, கற்பனை நாம் கூடுதல் எதிர்வாழ்க்கை தருகிறோம். அதே தூயாக தூய்மைப்படுத்த உண்மை தாழ்வுடன் கேட்கிறோம். இவ்வாறு திருமணங்கள் ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் கணித்தவரை மறைகளை கொண்டாடுகின்றோம். அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவு அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை விட்டு தாம் சிலர்களுக்கு அழைத்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று கொள்ளுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
பாடலையும் ஜனத்தை அறிக்கையை இடத்தை விடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி ஆசை வழங்கி அதை தாம் செய்திகளுக்கு அறிவித்து அவர் கூறியதார். அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர்கள், குறிப்பாக இன்று நாங்கள் விழா எடுத்துக் கொண்டாடும் அனைத்து புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்று உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்படி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் ஒரு திரு அவை சிறப்பாக உம் அடியாராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் உயர் மறை மாவட்டத்தின் ஆயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீ விரும்பியபடி உன் திரும்ப நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவுடன் செவி சாய்த்திரடும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளுக்கு கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இந்த திருப்பலியில் ஒப்புக் கொடுத்த அனைத்து கருத்துக்களுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்பட்ட எல்லா ஆத்மாக்களுக்காகவும் செல்கிறோம். மிக சிறப்பாக இந்த நாளை கொண்டாடுகின்ற தங்கள் மக்கள் அனைவருடைய வேண்டுதல்களை இங்கு மண்டிட்டு ஜெபிக்கின்ற ஒவ்வொருடைய வேண்டுதலை பணிவுடன் நோக்கி நாங்கள் எடுத்திருக்கின்ற எல்லா முயற்சியிலும் ஒரு ஆசிரியரும் அருளும் நிறைந்து காணப்பட வேண்டுமாய் ஆடுகிறோம். சிறப்பாக இந்த நாளை இந்த திருப்பலியை சிறப்பிக்கின்ற யாகப்பர் அன்பிய குடும்பங்கள், சிசேப்பர் அன்பிய குடும்பங்கள், தோமையார் அன்பிய குடும்பங்கள் மற்றும் நாயப்பர் அன்பிய குடும்பங்கள் ஆகிய குடும்பங்கள் அனைத்திலும் உமது சமாதானமும் அன்பும் தெய்வீக பிரசன்னமும் இருந்து அவர்களையும் என்னாலும் உம்முடைய பாதுகாப்பில் இருந்து காத்து வளர்த்திட விடவற்றாடுகிறோம். மேலும் இருந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றிடும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு ஒரு ஆட்சியில் என்றும் மண்ணிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாக உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றேன்.
இவர் வழியாக இவரோடு இவரும் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிற்கும் எல்லா புகழும் ஆட்சியும் என்றும் உமக்கு உரியதே. வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துவ என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்று இருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியை படைத்துக் கொள்வோம். இதோ இறைவனின் சபை, உலகின் பாவலை போக்கின்ற மாடுவாகிய இயேசு நம் குடும்பங்கள் கலங்கமற்ற அன்பிருக்க வேண்டும் என்று நமக்கு படிப்பிக்கின்ற இறைவன் இருப்பதை அதை ஏற்றி அன்போடு வாழ ஆண்டவர் அழைக்கிறார். இந்த அழைப்புக்கு வந்து கூட நீங்கள் அனைவரும் பேறு பெற்றோம்.
ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எல்லாம் கண்டிப்பாக இன்று வரை நம்மை அருமையாக அவருடைய அன்பு கரம் நம்மை வழி நடத்தியிருக்கிறது. எனவே இந்த தருணத்தில் எல்லாரும் நம்முடைய எல்லாம் உள்ள இறைவனுக்கு கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். இன்றைய நாளிலே இந்த கல்வாரி பணியை அருமையாகவும் நேர்த்தியாகவும் சிறப்பித்த அந்த 4 அன்பிய பிள்ளைகள், அன்புக்குரியவர்களே, நம்ம கடைசி 8:15 நம்முடைய தேர் பவனி ஆரம்பித்தால்தான் அட்லீஸ்ட் 1 மணி நேரம் 9:15 9:30 நம்ம வந்து சேர முடியும். அதனால எந்த ஒரு காரணம் தாழ்த்தாமல் அந்த தேர் பவனிக்கு நம்ம எல்லாம் கலந்துக்குவோம். நாளைய தினம் சரியாக 9 மணிக்கு நம்முடைய திருவிழா திருப்பலியானது ஆரம்பமாகும். 11 மணி ஆயிடும். அதுபோல ஷார்ப்பா எல்லாம் 9 மணிக்கு ஆலயத்தில் கூடும்படி உங்களை நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலே நம்முடைய தேர் திருவிழாவை மிக அருமையாக சிறப்பித்து நமக்காக ஜெபித்திருக்கிற குடும்ப சாமி, நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய ஜெனரல், அதான் முதன்மை குருவாக, உயர்மறை மாவட்டத்தின் முதன்மை குருவாக இருக்கிறார். எனவே நான் அருட்தந்தையை கேட்ட உடனே அவங்க வீட்டில் நான் காத்திருந்து போய் கேட்டேன், இது மாதிரி எங்களுடைய திருவிழா திருப்பணிக்கு நீங்க வரணும் அப்படின்னு கேட்ட உடனே எந்த ஒரு இது சொல்ல நான் வரேன் அப்படின்னு சொல்லி இந்த நாளைக்கு சரியான நேரத்தில் வந்து நமக்காக அருமையான ஒரு பிரசங்கத்தை கொடுத்து, அதுக்கப்புறம் பிஷப்புக்கு அடுத்த இடத்துல இருக்கக்கூடிய அருட்தந்தை அவ்வளவு சிம்பிளாக எந்த ஒரு பந்தாவும் கட்டிக்க மாட்டாரு. அருமையான அவர் எந்த போய் நம்ம பேசும்போது கூட எந்த ஒரு அழிக்க மாட்டார். அவ்வளவு இறங்கி வந்து பேசக்கூடிய ஒரு கடவுளைக்கு அவரை வாழ்த்துவோம். அவருக்கு முன்னாடி போகல சிவானந்தமாக அவருக்கு பரிசு வழங்க கேள்வி வாங்க. மற்ற எல்லா நன்றி உரைகளும் நாளை நிகழ்த்தப்படும். அதனால திருப்பலி முடிந்த உடனே நம்முடைய தேர் பவனியானது இப்போ ராஜா சண்முகர் இங்கிருந்து நம்ம ஆராய்ச்சி பக்தியோடு நடத்துகிற வேற எந்த பேச்சுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். ஏன்னா விண்ணக வேண்டும் விருந்துக்கு கடந்து செல்வமாக எங்கள் நாட்டு உலகமே கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. திரு குடும்பத்தில் பிரதிபலித்துள்ள குடும்பங்களாக வாழ்ந்திட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேற்று.